Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So profit and loss discount கான last class number 8 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 8th standard chapter 4ல இருக்கக்கூடிய exercise 4.5ல நமக்கு எது இந்த sums கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் 5th sum. ஸோ இன்றைக்கான first sum வந்து அந்த exerciseல இருக்கக்கூடிய 5th sum. வைதேகி sold 2 sarees for 2200 rupees each. அதாவது 2 சாரியை 2200 ரூபாய்க்கு தனித்தனியாக சேல் பண்ணுறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோன்னு அர்த்தம்? 4400 ரூபாய். ஓகே. On one she gains 10% and on the other she loses 12%. ஒரு சாரியில் 10% ப்ராஃபிட் கிடைக்குது, அடுத்த சாரியில் 12% வந்து லாஸ் வந்து பார்க்குறாங்க. ஃபைண்ட் ஹர் டோட்டல் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இந்த சேல் ஆஃப் த சாரீஸ். அப்போ 2 சாரியும் தனித்தனியாக விற்றதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு இந்த 10% ப்ராஃபிட் அண்ட் 12% லாஸ் சேர்த்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா இல்லை லாஸ் கிடச்சிருக்கா? அதாவது ஒரு சேலைனா இங்கே லாஸு இங்கே ப்ராஃபிட்னு சொல்லலாம். ரெண்டையுமே சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ 2 அமௌண்ட்டையும் சேர்க்கும் போது ப்ராஃபிட்டாக லாஸாக அதுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்ச சொல்லுங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க இல்லைங்களா? வைதேகி 2 சேலைகளை தலா ரூபாய் 2200க்கு விற்றால் ஒன்றின் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12% நஷ்டத்தையும் அடைந்தால் எனில் சேலைகள் விற்றதில் அவளின் மொத்த லாபம் அல்லது நஷ்டம் சதவீதத்தை காண்க. ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லைங்களா? ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சருக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சாரி 10% ப்ராஃபிட், செகண்ட் சாரி 12% லாஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் புரியுதா? அப்போ ஏதோ ஒரு விலையில் 10% ப்ராஃபிட்டோட 2200 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு விலையில் 12% லாஸோட 2200 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் புரிஞ்சா? ஸோ இங்கே என்ன வேல்யூ இங்கே என்ன வேல்யூன்றதை கண்டுபிடிச்சலாமா? அதாவது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த சாரியோட காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கிறோன்னா 100x + 10xங்கிறது 110x / 100 கிடைக்கும், ஈக்குவல் டு 2200. இந்த எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அந்த பக்கம் அனுப்பலாமா? அப்போ 100/110 வருமா? சரிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100x - 12x / 100 வரும், ஈக்குவல் டு 2200. இது ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணுறோன்னா என்னங்க கிடைக்கும்? 88x / 100 ஈக்குவல் டு 2200. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 100/88 வருமா? சரி, இப்போ இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாங்களா? 10க்கு 10 கேன்சல் பண்ணுங்கள். இது 111 is 11, 2 11s are 22, இங்கே 2 0 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 422s are 88, 22வது வாய்ப்பாடால் அடிக்கிறேங்க. அப்போ 4 × 22 88. இங்கே 122 is 22, பின்னாடி 2 zeros போட்டுருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 14 is 4, 25 4s are 100. ஓகேவா? ஓகே. இப்போது x = 200 × 10ங்கிறது 2000. ஃபஸ்ட்டு சாரியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு? 2000 ரூபாய், இதோட அடக்க விலை. செகண்ட் சாரியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு? 25 × 100 2500 ரூபாய். ஓகேங்களா? அப்போது ஆக்சுவலாக 2000 ரூபாய் சேலையை இங்கே 2200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ இங்கே 200 ரூபாய் ப்ராஃபிட்டு, இங்கே 2500 ரூபாய் சேலையை 2200 ரூபா 300 ரூபா லாஸில் விற்றுருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். நமக்கு மொத்தமான பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ தனித்தனியாக பார்த்து பிரயோஜனம் இல்லை, மொத்தமாக ஆட் பண்ணிடுவோமா? அப்போது காஸ்ட் ப்ரைஸ் 1ஐயும் காஸ்ட் ப்ரைஸ் 2ஐயும் ரெண்டோட விலையும் ஆட் பண்ணோன்னா 2000 + 2500 ஈக்குவல் டு 4500. ஓகேவா? ஓகே. ஆல்ரெடி சம்மில் நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு சாரி 2200 ரூபாய், செகண்ட் சாரி 2200 ரூபாய், ரெண்டையும் சேர்த்தா 4400 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணாங்கன்னு கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன்லேயே சொன்னேன்னா, அப்போது 4500 - 4400 ஈக்குவல் டு ₹100 லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக சாரீஸோட அடக்க விலை ரெண்டையும் சேர்த்தா 4500 ரூபாய். ஆனால் வைதேகி வந்து 4400 ரூபாய்க்கு தான் சேலையை விற்றுருக்காங்க. அப்போ அப்வியஸாக 100 ரூபாய் லாஸில் தான் 2 சேலையும் சேர்த்து விற்றுருக்காங்க. அதாவது ஒரு சேலைக்கு 100 ரூபாய் லாஸ் ஆயிடுது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த லாஸ் 100 ரூபாய் எவ்வளோ வந்து அந்த லாஸ் பர்சன்டேஜ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லாஸ் ஆன அமௌண்ட் நியூமரேட்டரில் 4500, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆனால் நம்ம கீழே போடணும். 4500 × பர்சன்டேஜுங்கிறனால 100. ஓகேங்களா? ஆப்வியஸாக இந்த 2 ஜீரோஸ்க்கும் கேன்சல் பண்ணுவோம். இது 9 5s are 45, இது 20 5s are 100. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. அப்போ 20/9ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டினாமினேட்டர் போவோமா? ஸோ 2 9s are 18, மிச்சம் 2ங்க. இது எப்படி எழுதலாம்? ரிமைண்டர் மேலே, டிவைட் பண்ண நம்பர் கீழே, இந்த 2 சைடில். ஸோ இதுதான் லாஸ்க்கான பர்சன்டேஜ். அதாவது 2 × 2/9% தான் இந்த 2 சேலைக்கான லாஸோட பர்சன்டேஜ்.
ஸோ மேபி ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்கலாம், இதே வேல்யூ கொடுத்து ப்ராஃபிட்னு கொடுக்கலாம். அப்போ கண்டிப்பாக இருக்கும்போது லாஸ் அப்படிங்கிற ஆன்சரை பார்த்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது 10th சம். ஓகேங்களா. இந்த டாப்பிக்கோட பேசிஸில் அடுத்து 10வது கணக்கு தான் நமக்கு இந்த எக்ஸசைஸில் தேவை. கோபி sold a laptop at 12% gain. If it had been sold for 1200 rupees more, the gain would have been 20%. Find the cost price of the laptop. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க. ஸோ ஆக்சுவலாக கோபி வந்து ஃபஸ்ட்டு அந்த லேப்டாப்பை 12% ப்ராஃபிட்டோட தான் 1200 என்ன பண்ணியிருக்காரு, விற்றுருக்காருங்க. எக்ஸ்ட்ரா 1200 மேலே அவர் ஏதாவது வச்சு விற்றுருந்தாருன்னா அவருக்கு 20% கிடச்சிருக்கும். அப்போ இதெல்லாம் சரிங்க. ஆக்சுவலாக அந்த மடிக்கணினியோட அதாவது லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அதாவது அடக்க விலை என்ன அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜை நம்ம எப்படிங்க எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 12% கெயின் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அதை எப்படி எழுதலாம், 100 + 12 / 100 தான் எழுதுவோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படி தானே எழுதுவோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக 112x/100 நம்ம எழுதிடலாமா. சரிங்க. அப்போ அடுத்தது செகண்ட் வந்து என்னங்க, 20% அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ செகண்ட் வந்து 20% கெயின். இது எப்படி எழுதுவோம், 100 + 20 அப்படின்னா 120x/100 எழுதுவோமா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட். ஓகேவா. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. பிகாஸ் இந்த ப்ராஃபிட்லேருந்து இந்த ப்ராஃபிட்டை சப்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கான காஸ்ட் ப்ரைஸுங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா. அப்போது 120 பெருசு எதுவோ அதை முன்னாடி வச்சுக்கலாம். 120x100 - 112x/100 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு ஆன்சர் என்னங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம், 120x - 112x/100 ஈக்குவல் டு 8x/100 கிடைக்குது. ஓகேவா. இந்த ஆன்சரை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம யார் கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம், அவங்க வித்த 1200 rupees கூட நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் என்னங்கிறது நமக்கு தெரியுங்க. 12%னா 112x/100. ஏன் 112 வந்துச்சு, ஏன்னா இது கெயின் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. லாபம்னா ஆட் பண்ணணும் 100 கூட. அடுத்து 20% ப்ராஃபிட்னு சொன்னாங்க. அப்போ 100 + 20 120x/100. இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் தான் நமக்கான பர்ஃபெக்டான ஒரு பர்சன்டேஜ் லாப சதவீதம்ங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். அந்த லாப சதவீதத்தை எடுத்துகிட்டு போய் 1200 கூட நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸுங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுது, 8x/100ன்னு தெரிஞ்சிச்சா. இதை எது கூட ஈக்குவேட் பண்ணணும், 1200 கூட ஈக்குவேட் பண்ணணும். எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கோங்க. 1200 இந்த 8/100 இங்கிட்ட வந்துச்சுன்னா 100/8ன்னு வருமா. சரிங்க. இப்போ என்ன பண்ணலாம், 4 டேபிள் போவோமா. 2 4s are 8ங்க. இது 3 4s are 12, பின்னாடி 2 0 இருக்குது. 1 2 is 2, 150 × 2ங்கிறது 300 கிடைக்கும். அப்போ x = 150 × 100னா 15, 3 zeros இருக்குங்க. 1 2 3. ஓகேவா. அவ்வளோதான். அப்போ அதோட அடக்க விலை வந்து என்னதுங்க, அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 15000 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த டாப்பிக்கான அடுத்த லாஸ்ட் சம் இதோட நமக்கு இந்த டாபிக் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. A shopkeeper gives 2 successive discounts on an article whose marked price is 180 rupees and selling price is 108 rupees. Find the first discount percentage if its second discount is 25%. 180 ரூபாயை குறித்த விலையாகவும் 108 ரூபாயை விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகளை அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 8% எனில் முதல் தள்ளுபடியின் சதவீதத்தை காண்க. எப்போவுமே நமக்கு சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் தொடர் தள்ளுபடி ரெண்டுமே கொடுத்துட்டு அதோட அடக்க விலை என்ன, இல்லைனா அதுக்கு வந்து ஃபைனலாக எவ்வளோ பே பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ என்னன்னு மட்டும் நம்மள்ட்ட கேட்டுட்டாங்க. அதாவது முதல் டிஸ்கவுண்ட்டோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 180 ரூபா பொருளை 108 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு டிஸ்கவுண்ட்டோட ரேஞ்ச் வந்து சொல்லிட்டாங்க. இன்னொரு டிஸ்கவுண்ட்டோட ரேஞ்ச் என்னங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஸோ அதை அப்படி எப்படி எழுத போகிறோம்னா 180 × 2 டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லைங்களா, 1 - இது டிஸ்கவுண்ட் 1 டிவைட் பை 100, இது டிஸ்கவுண்ட் 2ங்க. ஓகேங்களா. இது எப்படி தான் எழுதுறோம். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடச்சிது, 108 ரூபா அப்படிங்கிறது நம்ம கட்டினா போதும்ன்ற சொல்லியிருந்தாங்களா. சரிங்க. அப்போ 180 × இந்த 1 - d1/100 அப்படியே இருக்கட்டும். இங்கே 1 - டிஸ்கவுண்ட் 2 வந்து என்னதுங்க, 8
ஓகே, இதில் வந்து அந்த கொஷினை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 25% அப்படிங்கிறத இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 25%, இங்கே 25%. ஓகேவா? பட் டிஸ்கவுண்ட் 2ல் 25/100 ஈக்குவல் டு 108. ஓகேவா? அப்போ 180 இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே என்ன வரும்? 100 வந்து இங்கேயும் வரும். 100 - 25ங்கிறது 75. 75/100ன்னு வருமா? ஓகே, 75/100 ஈக்குவல் டு 108 ஆச்சா? ஓகேங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம ஆப்போசிட் சைடு வந்து கொண்டு போகிறோம். அப்போ 1 - D1/100 ஈக்குவல் டு 108 ஆல்ரெடி இங்கே இருக்கா? இன்ட்டு இந்த 75/100 எப்படி வரும்? 100 மேலே போயிடும், 75 கீழே வந்துடும், இங்கே மேலே இருக்க 180 கீழே வந்துடும். முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணலாமா? ஓகே, 10க்கு 10 போயிடுச்சு. இது வந்து என்ன வரும்? 15 is 5, மிச்சம் 2, 5 5s are 25, 2 5s are 10. ஓகே, இப்போ இது ரெண்டையும் வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? சரி, இது ரெண்டையும் நம்ம வந்து 2 டேபிளில் பண்ணிடுறேன். 9 2s are 18, 1 2 is 2. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 9 is 9, இங்கே 1 9 is 9, மிச்சம் 1, 2 9s are 18. இப்போ இது 5 3s are 15, இது 4 3s are 12. ஓகேவா? ஓகேங்க. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 - D1/100 ஈக்குவல் டு இங்கே மிச்சம் நியூமரேட்டரில் 4 இருக்குது, இங்கே மிச்சம் டினாமினேட்டரில் 5 இருக்குது. சரி, இந்த +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1 வருமா? அப்போ -D1/100 ஈக்குவல் டு 4/5 +1 இங்கிட்டு வரும்போது -1. இப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே 5ஆல் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுப்போம். நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால தாங்க ஸ்டெப்ஸ் இவ்வளோ பெருசாக வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தெரியும் போதே உங்களோட சப்ஸ்டியூஷன் இதுவாக தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போது ஸ்டெப்ஸ் வந்து அடுத்தடுத்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிட்டே தான் வந்திருக்கும். பட் இருந்தாலும் புரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அப்போ D1/100 ஈக்குவல் டு இது என்ன வரும்? 4 - 5ன்னு வருமா? ஸோ 4 - 5/5. இது ஆக்சுவலாக -1/5 ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிருக்கலாம். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு புரியாதுங்கிற ரீசனுக்காக தான் இப்படி எழுதுகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு -D1/100 ஈக்குவல் டு 4 - 5 என்ன வரும்? -1/5 வரும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ D1 ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு இந்த டிவிஷனில் இருக்க 100 அங்கே நியூமரேட்டருக்கு வந்துடுமா? அப்போ இது என்னதுங்க? 1 5 is 5, 25s are 100. அப்போ டிஸ்கவுண்ட் 1 வந்து எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 20%. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இந்த 11th சம்க்கான ஆன்சர் வந்து என்னது? ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 25%, அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 20%, அடுத்து 25% வந்ததுக்கப்புறம் தான் இந்த 180 rupees 108 rupees பே பண்ணால் போதும் அப்படின்னு வந்து நமக்கு ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் ஹெட்டிங் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.